சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 26/1/2026 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 7வது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் போகர் பெருமான் மற்றும் அகத்தியர் பெருமான் உரைத்த ஜீவநாடி வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த நற்செய்தியை கேட்கும் நீங்கள் மிகவும் பாக்கியம் பெற்ற ஒரு உன்னதமான ஆத்மானு தான் சொல்லணும். கண்டிப்பா. எல்லாம் வல்ல சித்தர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் நல்லவை நடக்கும். மாபெரும் சித்தர்களின் தொன்மையான போதனைகள் மூலம் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் மிகச்சிறந்த செய்தியை இன்று நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். சொல்லப்போனா, இந்த தொகுப்பை முழுமையாக கேட்பதன் மூலம் அந்த அளப்பரிய இறையருளை பெறும் வழியையும், நம்ம தூய எண்ணங்கள் எப்படி வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறதையும் நீங்க ரொம்ப ஆழமா அறிந்து கொள்வீர்கள். சரி, நமது இன்றைய மூலக்குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகவும் மரியாதைக்குரிய சித்தன் அருள் பிளாக்ஸ்பாட் தளத்தில் வந்த சித்தன் அருள் 2086. ஆமா, இந்த செய்தியை உரைத்தவர் மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் அகத்திய மாமுனிவர் அவர்கள். இப்போ எண்ணங்களே வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கின்றது அப்படிங்கறத வலியுறுத்த நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம எண்ணங்களை ஒரு கண்ணுக்கு தெரியாத வங்கி கணக்கோட ஒப்பிட்டு பாருங்களேன். ஓ, ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி சொல்றீங்களா? அதேதான். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு தூய்மையான எண்ணமும் அந்த பேங்க்ல புண்ணியமாக வரவு வைக்கப்படுது. அதே சமயம் நம்ம நினைக்கிற தீய எண்ணங்கள் பாவமாக அப்படியே கழிக்கப்படுது. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? ரொம்பவே ஆழமான ஒரு கருத்து இது. இத புரிஞ்சிக்க சித்தர்களோட அந்த மாபெரும் ஆற்றலை நம்ம உணரணும். உதாரணத்துக்கு, மாபெரும் சித்தர்களான போகர், நாதர் போன்ற மகான்களுக்கு ஒரு 60 வயதானவரை கூட 20 வயது இளைஞராக மாற்றும் அசாத்திய ஆற்றல் உண்டுங்க. அட, அதிலிருந்து 20 வயசா? இது நிஜமாவே சாத்தியமா? சித்தர்களுக்கு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஆற்றல் இருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எதையும் நம்ம உடமே எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் சரியான நேரத்தில் வழங்குவார் அப்படிங்கிற பொறுவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் நமக்கு ரொம்ப அவசியம். சரி, தனிமனித எண்ணங்கள் பத்தி சொன்னீங்க. ஆனா இது சமூகத்தோட எப்படி இணைக்கப்படுது? வெறும் எண்ணங்கள் மட்டுமே போதுமா? இல்ல, அது ஒரு 3 முக்கியமான கருத்துக்களா நம்ம சுருக்கமா சொல்லலாம். 1வது பாயிண்ட் என்னன்னா, சுயநலத்தை தவிர்த்து பிறர் நலனுக்காக செய்யும் கூட்டு பிரார்த்தனை மிக அதிக பலனை தரும். ஆமா, நம்ம எல்லாருமே சேர்ந்து மத்தவங்களுக்காக மனசார வேண்டிக்கிறது. கரெக்ட். அடுத்த 2வது விஷயம், தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அப்படி இல்லையெனில் அது நோய்கள் மூலமாகவோ அல்லது வேறு வழிகளிலோ இறைவனால் எடுக்கப்படும்னு குறிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓஹோ, சேர்த்து வைக்கிறது தப்புன்னு சொல்றாங்க. ஆமா. 3வது என்னன்னா, எளிய மக்களுக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கும் செய்யும் சிறு உதவியும் அன்பும் நமக்கு மாபெரும் புண்ணியத்தை சேர்க்கும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருத்தர் இதெல்லாம் செஞ்சு புண்ணியம் சேர்த்து வைக்கிறார்னு வச்சுப்போம். ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த புண்ணியம் ஒருவரை நிஜமாகவே காப்பாற்றுமா? நிச்சயமாக காப்பாற்றும். இத விளக்க புராண காலத்து கர்ணனோட உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓ, கர்ணனா? அவரோட அந்த தர்ம குணத்தை சொல்றீங்களா? ஆமாங்க. அவன் செய்த தர்மம் எவ்வளவு வலிமையானதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அவனது உயிரை எடுக்க அவன் செஞ்ச அந்த தர்மத்தையே இறைவனால் தானமாக கேட்க வேண்டியிருந்தது. அடக்கடங்களே, தர்மமே ஒரு பெரிய கவசமா நின்னு இருக்கு போலியே. கண்டிப்பா. தர்மம் அப்படி ஒரு கவசமா மாறி அவனை காத்து நின்னது. இது ஒரு மிகப்பெரிய சிந்தனைங்க. அதாவது, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து சேவை செய்தால் நம் தேவைகளை எல்லாம் வல்ல இறைவன் தானாகவே கவனித்துக் கொள்வார் என்ற ஆழமான உண்மையே இது நமக்கு உணர்த்துகிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனால கேட்பவரே ஒரு முக்கியமான வேண்டுகோள். இந்த உலகளாவிய நற்செய்திய வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர் மற்றும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் நீங்க அதிகமா பகிருங்க. ஆமா, இது முற்றிலும் இலவசம். எந்த காப்புரிமையும் இல்லை. அதாவது நோ காப்பிரைட். இதை நீங்க அப்படியே தரவிறக்கம் செய்து உங்கள் யூடியூப் சேனல்களிலும் பதிவேற்றலாம். கண்டிப்பா செய்யலாங்க.
மக்களுக்கு வழிகாட்டும் இத்தகைய உயர்ந்த செய்திகளை பகிர்வதன் மூலம் உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கறத நாங்க சொல்லிக்க விரும்புறோம். மாபெரும் சித்தர்களின் இந்த அருளுரையை பொறுமையாக கேட்ட நேயரான உங்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.